இப்போ காசியில் இருக்கோம். நீங்க இந்த எப்பயாவது இந்த டிவிகளில் பார்த்துருப்பேன், தொலைக்காட்சியில் அப்படியே காமிப்பா. நம்ம நேரடியாக தரோம், காசியிலேருந்து நேரடியாக அந்த படித்துறையை உங்களுக்காக தந்துட்டு இருக்கோம். கங்கை பிரவாகமாக இருக்கு, முழுக்க முழுக்க ஜலம், ஆனந்தமான ஒரு தரிசனம். நாம இப்போ அகல்யாபாய் காட் அப்படிங்கிற இடத்துக்கிட்ட போயிட்டு இருக்கோம். அப்படியே இந்த படகுல போயிட்டே இது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒரு பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த பதிவை பார்க்கறதுக்கு தன்னை தயார்படுத்திட்டு இருக்கா. இன்னைக்கு நிச்சயமா அந்த ஒரு பார்வை கிடைக்கும். காசி கஷேத்திரத்துல பல மூர்த்திகள். இப்போ முன்ஷி காட் அப்படிங்கிற இடத்துல கடந்து போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்களேன், படித்துறையில் எல்லாரும் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு பக்கத்தில் உங்களுக்கு அருமையான ஒரு காட்சி தரப்படுறது. இன்னொரு பக்கம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா கங்கை ஆனந்தமா இருக்கு. நீங்க அப்படியே இருக்கிற இடத்துல இருந்தே நீங்க காசி அனுபவிக்கிறீங்க. இங்க இருக்கக்கூடிய மூர்த்திகள் விஸ்வேசம் மாதவம் துண்டிம் தண்டபானிஞ்ச பைரவம் வந்தே காசிம் குகாம் கங்காம் பவானி மணிகர்ணிகாம். விஸ்வநாதர், விசாலாட்சி, வேணி மாதவர், தொண்டி விநாயகர், காலபைரவர், இன்னும் வரிசையா இருக்கக்கூடிய மூர்த்திகள் எல்லாம் இந்த இடத்துல எழுந்தருடைய அருள் பாலிக்கிறார். அப்பேற்பட்ட வசதியான ஒரு க்ஷேத்திரத்துல கங்கை உத்தரவாகினியாக ஓடக்கூடிய ஒரு தீரத்துல கங்கை கரையில ஆனந்தமா தட்சிண பிரதேசத்தை நோக்கி அனுமான் காட்டை நோக்கி ஆனந்தமான பயணம் அழகா போயிட்டு இருக்கோம். சௌக்கி காட் தாண்டி போயிட்டு இருக்கோம். பிரமாதமா இருக்கு. நம்ம பார்க்கறதே நீங்க அப்படியே உங்களுக்கு அந்த கண்களுக்கு விருந்து தர முடியறது. என்னால ஒரு உன்னதமான தரிசனம் இது. நிறைய பேர் இதை கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தியாகராஜன் அப்படிங்கிறவர் குருநாதா அப்படின்னு ஒரு விஷயத்தோட தன்னுடைய பதிவை இதில் பதிவிட்டு இருக்காரு. இதற்கு முன்னாடி முருடீஸ்வர் கர்நாடகால எடுக்கப்பட்ட பதிவு சுமார் 5 லட்சம் பேரால் பார்க்கப்பட்ட ஒரு பெருமைக்குரியது. அதுபோன்று இப்பொழுது காசி கஷேத்திரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். எப்படி இருக்கோ அதே மாதிரியான ஒரு பேர் அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. நம்ம போட்ல பிரயாணிச்சுட்டு இருக்கோம். நம்மளோட வந்து இருக்கக்கூடிய யாத்ரீகர்கள், அவர்களுடைய மனோபாவம், அவர்களையும் நீங்க பாக்குறீங்க. ஒரு பெரிய காட்சி உங்களுக்கு கிடைக்கிறது. ஒரு சிறப்பான ஒரு நிலை. காசி முழுக்க நமக்கு ஒரு தரிசனம் கிடைக்கக்கூடிய பாக்கியமாவே இது அமையப்படுறது. கங்கையை கவனிச்சு பாருங்க, பிரவாகமா தீர்த்தம் போயிட்டு இருக்கு. இந்த பிரவாகத்துல நாமளும் போயிட்டு இருக்கோம். நம்மளுடைய மனசும் போயிட்டு இருக்கு. இருக்கக்கூடிய இடத்திலேயே நீங்க இறைவனை நினைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. நம சிவாப்ஜாம் நவஜௌவனாப்ஜாம் நகேந்திர கன்யா விஷகேதனாப்ஜாம் பரஸ்பர சங்கர வபுர்தராப்ஜாம் நமோ நம சங்கர பார்வதிப்ஜாம்னு பார்வதி பரமேஸ்வரன் ஒலிவீற்றிருக்கக்கூடிய இடம், திருக்கைலாயம் சிவபெருமான் குடியிருக்கக்கூடிய இடம். அப்படின்னால் சிவபெருமானுடைய ராஜதானி, ஹெட் குவார்டர்ஸ் காசி. சுப்பிரமணிய சிவம் மகாபாகியம்னு போட்டிருக்கார். சத்தியம். ஏனால் இன்னைக்கு காலை பொழுது காசி கஷேத்திரம் உங்களுடைய வரவேற்பறைக்கு வருது. பார்த்து பூர்ணமா நீங்க அனுபவிக்கணுங்கிறது என்னுடைய எண்ணம். எனக்கு இந்த ஒரு பேரை இறைவன் தந்திருக்கான். ரொம்ப அருகாமையில உங்களுக்கு கங்கையை காமிக்கிறேன் பாருங்களேன். நல்ல திருப்தியா நீங்க அனுபவிச்சுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப அருகாமையில உங்களுக்கு கங்கை தரப்படுறது. சிறப்பா நீங்க இதை பார்த்து அனுபவிக்கலாம். ரொம்ப ஒரு ஆனந்தமா இருக்கு. எனக்கு இங்க பார்க்க பேர் ஆனந்தத்துல நம்ம திளைச்சிட்டு இருக்கோம். எத்தனை முறை வந்தாலும், கடந்த 22 வருஷமா பல முறை காசி வந்திருந்தாலும் கூட ஒவ்வொரு முறை காசி புதுமையா இருக்கு. இந்த காசி அப்படிங்கிற சொல்லுக்கு ஒருத்தருக்கும் ஒரு விஷயத்தை சொல்றான். 12 ஜோதிர்லிங்கத்துல உள்ளது. இங்க இருக்கக்கூடிய சுவாமி ரொம்ப விசேஷமான மூர்த்தி. நாம நம்மளுடைய கரங்களினாலேயே சுவாமியை தொட்டு பூஜை பண்ணலாம். நம்ம ஊர்ல உள்ள சுவாமிகிட்ட போனோம்னா மகாமண்டபத்தில் நிறுத்திடுவா. அர்த்த மண்டபத்துக்கு கூட கிட்டக்க போக முடியாது. ஆனா இந்த ஊர்ல கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டோம்னா ஈஸ்வரனை தொடக்கூடிய ஒரு பெரிய பேரு நமக்கு கிடைக்கிறது. அப்பேற்பட்ட சுத்தமாயிடுறோமா நம்ம. அப்பேற்பட்ட கங்கையில போயிட்டு இருக்கோம். கங்கா தரிசனம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. பூர்ணமான அந்த கங்கையை நீங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அழகான படித்துறை, ஆனந்தமான படித்துறை.
ஆங்காங்கே பல பேரும் தங்களால் இயன்ற அளவுக்கு கங்கையை பூஜித்து வழிபாடு செய்கின்றார்கள். சில இடங்களிலே சார்ந்த காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சில பேர் படகிலே சென்று அவற்றை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு வருகின்றார்கள். ஒரு ஆனந்தமான ஒரு நிகழ்வாக இது இந்த சமயத்திலே அமைந்திருக்கிறது. ஒரு உன்னதமான ஒரு பதிவு உங்களுக்கு தருவதிலே மிகுந்த பெருமையும் சிறப்பும் அடைகின்றோம். இந்த ஆனந்தமான ஒரு நேரம் நெருக்கி கிட்டத்தட்ட கேதார்காட் கிட்ட வந்துட்டோம். சமீபத்தில் தான் கும்பாபிஷேகமாச்சு. சமீபத்தில் கும்பாபிஷேகமான ஒரு ஆலயத்தில் நம்மளுடைய தட்சிண சம்பிரதாயப்படி சைவ ஆகம விதிப்படி ஒரு 20 நாட்களுக்கு முன்பாக தான் இந்த கேதார்காட்டில் இங்கே இருக்கக்கூடிய அந்த கேதார்நாத் சுவாமி கும்பாபிஷேகமாச்சு. அந்த சன்னதியும் நாம் இப்போ வணங்குகிறோம். கிட்டத்தட்ட நெருங்கி ஹரிச்சந்திரா காட் வரப்போகிறோம். நல்லா அனுபவிச்சுக்கோங்க. மிக அற்புதமான ஒரு தரிசனமாக அமைகிறது. நேரடியாக உங்களுக்கு இந்த படப்பதிவு சென்று கொண்டிருக்கின்றது. நேரலைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். முகநூல் நேரலை உங்களுக்காக நெருங்கிவிட்டோம். ஹரிச்சந்திரா காட், ஹரிச்சந்திரன் சூரியகுலத்து சக்கரவர்த்தி இந்த இடத்திலே, இந்த படித்துறையிலே, இந்த காட்டிலே, இந்த ஸ்மசானத்திலே தான் தன் கடமையை செய்திருக்கிறார். சத்தியம் வதா என்பதை காத்திருக்கிறார். அறிவானந்தர் நைஸ் அப்படின்னு ஒரு